ஆதியாகமம் 39:2 இப்படியாக இருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரியசக்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆமாங்க, இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் காரிய சக்தி உள்ளவனாய் இருப்பீர்கள். ஆமாங்க, உங்களுடைய ஞானத்தினால மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தினால நீங்கள் காரிய சக்தி உள்ளவனா இருக்கும் பொழுது உங்களுக்கு மேலதிகாரியா இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை நாடி வருவார்கள், உங்களிடம் ஐடியாஸ் கேட்பாங்க, உங்களுடைய அப்ரோச்சுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவனானான். உங்களோட கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இருக்கும் போது, நீங்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட நடக்கும் பொழுது, அவரோட பேசும் பொழுது, அவருடைய ஞானம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் காரிய சக்தி உள்ளவனா இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு அட்வைசரா இருப்பீங்க. யாரும் உங்களை தாழ்வாக பார்க்க மாட்டார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உயர்விடத்துல இருப்பீர்கள். உங்களுக்காக மற்றவர்கள் வெயிட் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க, உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க, உங்களுடைய டைமிங்காக வெயிட் பண்ணுவாங்க. எப்போன்னு கேக்குறீங்களா? நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஐக்கியமாகும் போது, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையோட நீங்க ஒன்றிணைக்கும் போது கண்டிப்பா நீங்கள் காரிய சக்தி உள்ளவனா இருப்பீர்கள். உலகம் உங்களை தேடி வரும். நீங்க உலகத்துக்கு பின்னாடி போக வேணாங்க. God bless you.